ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரியங்கா நீலாகிருஷ்ணன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் ஆகஸ்ட் 10th ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 10th மார்னிங் 7:45 AM நான் இப்போது ஆஃபீஸ் வந்துட்டேன். யூஸ்வலாக இந்த மாதிரி காலையில் நேரத்துலேயே ஆஃபீஸ் வந்துடுவேன். ஸோ வந்துட்டு எந்த ரூமில் வேணால் உட்காந்துக்கலாம். ஸோ இன்னைக்கு எப்போவுமே நான் யூஸ்வலாக இங்கே தான் உட்காருவேன். ஸோ திஸ் இஸ் primarily என்னோட டெஸ்க். நிறைய பேப்பர்ஸ் இதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். ஸ்கூல்ல படிக்கும்போது நோட்ஸ் எழுதுற மாதிரி. உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு பிளான் என்னன்னா, இன்னிலிருந்து இன்னைக்கு என்ன ஆகஸ்ட் 10th ஆயிடுச்சா? ஆகஸ்ட் 10th தானே? இன்னைக்கு ஆகஸ்ட் 10th ஆயிடுச்சா? ஆகஸ்ட் 10th இருந்து செப்டம்பர் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் டயட்டிங் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜில் ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுக்குற மாதிரி ஒன்று வரப்போகுது. செப்டம்பர் 2 சாண்டா கிளாரா கன்வென்ஷன் சென்டரில் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ திடீர்னு குண்டாயிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. 127 பவுண்ட்ஸ்லேருந்து இப்போ 180+ பவுண்ட்ஸ் ஆயிட்டேன். அதனால எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஐஸ்கிரீம்ஸ்னால் ஐ கான்ட் ரெசிஸ்ட். அது எல்லா ஐஸ்கிரீமும் பிடிக்காது, எல்லா விதமான ஃபுட் ஐட்டமும் பிடிக்காது. ஏதோ பர்டிகுலர் விஷயம்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ முடியவே இல்லை. நான் வந்து என்னென்னா, சரி சாட்டர்டே சண்டே பண்ணக்கூடாது, சரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டேன். இல்லை இன்னைக்கு இது மட்டும்தான் சாப்பிடணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, இல்லை இன்னைக்கு கோகோனட் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும், வேறு எதுவும் இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ண கண்ட்ரோல் வரவே மாட்டேங்குது. ஸோ அதனால ஒரு 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 ரிக்ரெஸ்ஸாக தீபக்னு ஒருத்தர் வந்து அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற ஒரு டீமுக்கு ஒன்று எழுதியிருந்தேன். அது வந்து அவர் ஆகஸ்ட் 15th வந்து ஆஃபீஸ் திரும்பி வந்துடுவார். அது வரைக்கும் அவர் ஆஃபில் இருக்கார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் வேறு போகுமா. ஸோ நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் லாஸ்ட் வீக்கே ட்ரை பண்ணேன். ஒர்க் அவுட் ஆகல. ஊருக்கு போயிட்டு வந்தேன், அந்த நார்த் கேரளினா போயிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 4-5 days இந்த வாரம் நம்ம வந்து இந்த ஃபாஸ்டிங் எடுத்திருக்கேன். இந்த வாரம் ஃபாஸ்டிங் பண்ணிட்டேன்னா பெரிய சக்ஸஸுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் இந்த உலகத்தில். ஸோ இந்த ஃபாஸ்டிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஃபாஸ்டிங் பண்ணலைன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். வெயிட் ப்ராப்ளங்கிறது பெரிய பிரச்சனை தான். ஏன்னா நம்ம அஜிலிட்டி நம்மளது குறைஞ்சிடுது வெயிட்டாக இருக்கிறதுனால. அப்புறம் நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் நம்ம வார்ட்ரோபே பற்ற மாட்டேங்குது. நமக்கு எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பத்தலைன்னா என்ன பண்ணுறது, அது ஒரு செகண்ட் ப்ராப்ளம். தேர்டு ப்ராப்ளம் வந்து பார்க்குறவங்க நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கோமா அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துடுதுல்ல. ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்கோமா அப்படிங்கிறதுலாம் வந்துடுது. அது மட்டும். ஃபோர்த்து ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம இந்த ஊரில் இருக்கிறனால, வெளியூரில் இருக்கிறனால, நம்ம ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி ஓரளவுக்காவது ஒல்லியாக பார்க்குற மாதிரி இருந்தால் தான் வேலைக்கெல்லாம் போகிற இடத்துல நம்ம சொல்கிறத எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ அப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்துக்கும் வேலை போகுது. யாருக்கு எப்போ வரப்போகுதுன்னே தெரியாது இல்லையா? அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால நம்ம எப்படியாச்சும் ஒல்லியாக இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து திருப்பியும் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இதில் ஆகணும், ஒல்லி ஆகணுங்கிற ஒரு மோட்டோவோடு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. இன்றைக்கி வந்து 10th மார்னிங் டைமெல்லாம் இப்படி தான் வீராங்கனை மாதிரி தான் பேசுவேன். அதே மத்தியானம் சாயந்தரம் ஆகும்போது தான் புஷ்ஷுன்னு ஆயிடுது. அங்கே அப்புறம் போயிட்டு சரி பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஆயிடுது. அது கண்டிப்பாக இந்த வாட்டி பண்ணக்கூடாது. நம்ம டிட்டர்மைண்டாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். சும்மா இப்படியே நம்ம இருந்து செத்து போயிடக்கூடாதுங்கிற பயம் இருக்குது எனக்கு. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால நான் கண்டிப்பாக இன்னைக்கு கடவுளே முருகா, இன்னைக்கு எப்படியாவது நான் ஃபாஸ்டிங் இருந்துடணும், முருகா முருகா முருகா, ஒரு நாளாவது இருக்க விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. இந்த கேலண்டர் பார்த்துட்டே இருக்கேங்க, என்னால் முடியவே இல்லை. இந்த டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். எப்படியாச்சும் இன்னைக்கு இருந்துடணும். உங்களுக்கு என்ன தெரியுதா? நான் வந்து கொஞ்சம் கஜ கஜ கஜான்னு இருக்கா? இப்போ தெரியுதா? லைட்னாலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஓகேவா?
ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம். இன்னிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம். அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இப்போது. ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இன்னைக்கு வீக்லி பிஸ்னஸ் ரிவ்யூ இருக்குது காலையில் 10 மணிக்கு. நீ ஒரு 2 மணி நேரம் இருக்குது அது ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அந்த பிஸ்னஸ் ரிவ்யூக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு எடுத்து பார்த்து போடணும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் போட்ட அப்புறம் நம்ம வந்து ஒரு நியூ இனிஷியேட்டிவ்க்கு வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒர்க் பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம பொசிஷன் பண்ணி நம்ம அதை ஒர்க் பண்ணணும் அந்த இனிஷியேட்டிவில். அது பண்ணலாம். அதுக்கு அடுத்து இந்த வாரமே பண்ணி முடிச்சிடலாம். 2 வாரம்னு சொன்னாங்க. நிறைய பவர் டைனமிக்ஸ் மாறிட்டு இருக்கு ஆர்கனைசேஷனில். ஸோ நம்ம பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம தான் 7 மணிக்கு வந்து எல்லாம் பண்ணுறோம். அதனால ஒன்றும் பெருசாக நம்ம வந்துடுற ஆஃபீஸ்க்கு வந்துடுறதுனால இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் வராமல் வீட்டிலேருந்து வேலை பண்ணுறவங்களாம் ஒர்க் பண்ணலைங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நிறையா பீப்புள் கமிட்டடாக இருக்காங்க. கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒர்க்குங்கிறது நம்மளோட ஓன் இன்டெகிரிட்டி. நம்ம எவ்வளோ ஜஸ்டிஸாக நம்ம கொடுக்கணும் நம்ம வேலைக்கு அப்படிங்கிறது நம்மளோட இன்டெகிரிட்டியை பொறுத்தது தான். நான் வந்து இன்டெகிரிட்டி வந்து என்னோட நான் எப்பவுமே கொடுப்பேங்க. ஆனால் சம்டைம்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் ஃபுல் பேர் சொல்லலை. எம்முன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஆர்கிடெக்டு. அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் அவன்லாம் நம்மளை விட நிறையலாம் சம்பளம்லாம் வாங்குறது அதெல்லாம் அவன்லாம் பெரிய லெவலில் இருக்கான். மீட்டிங்கு போயிட்டு மீட்டிங்கில் வந்து சரி ஓகே அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம நேரோ பண்ணணும். ஸோ இது இந்த மேலே இந்த செக்ஷனை வச்சுட்டு அதோட ரிசல்ட்டை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு மீட்டிங்கில் சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் டீமில் மற்றவங்க வேற ஒருத்தவங்க தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி தேவையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையே இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் அவன் திரும்பி அப்புறம் நம்ம தேவையே இல்லையா அப்படின்னு அந்த கான்வர்சேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் போயிருந்தோம் லாஸ்ட் ஃப்ரைடே காலையில். அதுவும் காலையில் எந்திரிக்கிறேன், ஜஸ்ட் எந்திரிச்சு அப்படின்னு சும்மா பார்க்குறேன். 7:30க்கு திடீர்னு மீட்டிங் வந்திருக்கு. ஏன்னா அவங்க வேற ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க யூரோப் சைடில். ஸோ அவங்க வந்து இவனோட டைமுக்கு தகுந்த மாதிரி மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் காலையில் நேரத்தில் அந்த மீட்டிங் இருந்தது. ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 7:30 மணின்னு இருந்தது. 7:30 மணிக்கு நான் டான் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த மீட்டிங்கில் போயிட்டு அவன் என்னென்னமோ பேசுகிறான். என்னடா இப்படி பேசுகிறான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ரூட் வேறு. ஏன்னா ஸ்டார்ட் அப்லேருந்து பெரிய கம்பெனிக்கு கன்வெர்ட் ஆகிருந்ததா. ஸோ அவன்லாம் கொஞ்சம் ரூடாக அந்த பிஹேவியரில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது, எம்பாரசிங்காக இருக்குது, நீங்கள் என்ன எப்படியே பிவர்ட் பண்ணுறீங்க. என்னடா நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் ரூடாக பேசுகிறத வச்சுக்காத, அந்த மாதிரி கிடையாது, நம்மளுக்கு நல்ல ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது, கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து இதெல்லாம் இருந்தது, அதனால இந்த இது யூஎக்ஸ் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இது வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக பேர்ன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான செக்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க, இது வந்து வேற ஒரு ப்ராப்ளமு, அது எதுக்கு கொண்டு வந்தீங்க. அது நான் ஒரு வாரம் வந்து கேரளினா போயிருந்தேன்ல, அப்போ வந்து இந்த டிசிஷன் இவங்களே எடுத்து நம்மக்கிட்ட சொல்லாமல் இவங்களே டிசிஷன் எடுத்து இவங்களே இது பண்ணி விட்டாங்க. ஓகே, இது வந்து யூஎக்ஸையும் கேட்கல, பிஎம்இயும் கேட்கல, இவங்களே டிசிஷன் எடுத்துட்டாங்க. டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அது, ஏன்னா கஸ்டமர்ஸ் பேர்ன் டவுனே பண்ணுறதில்ல. அது இருந்தால் நெகட்டிவ், ஃபுல்லாக ரெட்டாக இருந்தால் எந்த கஸ்டமராவது எவனாவது வந்து வாங்குவானா ப்ராடக்டை. எடுத்தோன்னே எல்லாம் ரெட்டாக இருந்து எல்லாம் ரிஸ்க்கு ரெட்டுன்னு இருந்தால் எவனாவது வாங்குவானா. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணாமா. சபா அந்த மாதிரி ஒன்று. இவன் வேற ஒரு பிரச்சனை, இவன் தப்பை மறைக்கிறதுக்கு இவன் வேற ஏதோ மாதிரி கொண்டு போய் அப்புறம் நம்ம இவன்கிட்ட வந்து குவாடியெல்லாம் பேசி அப்படி இல்லை இப்படி நான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குங்க ஐயா, இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறது வந்து ஃபைனல் கிடையாது, இதெல்லாம் ஒன்றா டிசிஷன் எடுக்க வேண்டிய விஷயம், கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணணும், டீம் ஒர்க் இது அதெல்லாம் சொல்லி ஓ அப்படியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓ நீ இந்த மாதிரி கஸ்டமர் சொல்கிறாங்களா, அப்புறம் வலிக்கு வராங்க. ஓகே, நம்ம சொன்னதுக்கே கடைசியில் நான் 2 விஜெட் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுக்கு ஓகே இது வந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் இதுக்கு எஃப்ஆர் கிரியேட் பண்ணிக்கலாம், இதை நெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்புறம் ஓகே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா அந்த அந்த என்ன சொல்கிறது பேசுறது, அப்புறம் எப்படி அவங்க மேலே ப்ளேம் வராமல் டிஃபெண்ட் பண்ணிக்கணும், ப்ராடக்ட்க்கு என்ன நல்லது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எப்படி இது பண்ணிட்டு அவங்க எப்படி இந்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்கிறது, அவங்களுக்கு எப்படி நல்ல பேர் கிடைக்கிறது, அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நடுவில் நம்ம தான் பிஎம்மா தன்னந்தனியாக அப்படியே நிற்கிறோம்.
பார்க்கலாங்க. இந்த மாரிலாம் இந்த மாரி இடத்துல தான் இந்த மாரி. ஆனா, நான் வந்து முன்னாடி எல்லாமே பெரிய கம்பெனில தான் வொர்க் பண்ணியிருந்தேன். பெரிய கம்பெனிஸ்ல இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. லைக் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா, அவங்களும் கொஞ்சம் ரியலாவே டேலண்டடா இருப்பாங்க. லைக் அவங்க சொல்றது, பண்றது எல்லாமே கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். அ கொஞ்சம் ரியலாவே வந்து, "ஓ! இப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு வொர்க் பண்ற மாரி தான் நான் இருந்திருக்கும். அதுவும் என்னோட பாஸ்ட் கம்பெனிலாம் செம்ம எத்திக்கலி ஸ்ட்ராங், கிரேட் பீப்பிள் டூ வொர்க் வித் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இங்க பார்க்கலாம். இங்க வந்து இந்த மாரிலாம் இருக்கு. இந்த எனக்கு எனக்கு என்னோட முன்னாடி இருந்த என்னோட விபி எனக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? இவன்கிட்ட இந்த எம் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா எம் சொல்லி தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அமேசான்லேருந்து வந்து கொஞ்சம் நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க அவரு. எஸ் அவரோட பேர் ஃபுல் பேர் எஸ். அவரும் நம்ம தமிழ்காரர் தான். அவர் இருந்தாரு. அவர வந்து தூக்குனதுக்கு மெயின் காரணமே இவன் எம்முக்கு பிடிக்கலன்னு ஒரே ஒரு வார்த்தை எங்க பெரிய தலைக்கு வந்து அவன் சொல்லி அதனால அவர தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, அதனால இவர் என்கிட்ட முன்னாடியே என்ன சொன்னாருன்னா, என்ன சொல்றானோ ஓகே சொல்லிடு. அவனுக்கு வந்து பேசிக்கா அந்த என்டர்பிரைஸியா எப்படி பண்ணணும் அதெல்லாம் கூட தெரியாது. சும்மா சொல்லுவான். அவனுக்கு தெரியாது. ஆனா, அவன் வந்து டெக்னாலஜிக்கலா எவ்வளோ ஸ்பீடா முடிக்க முடியுங்கிறது மட்டும் தான் பார்ப்பானே ஒழிய, இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு உபயோகமா இருக்குமா? இது வேற அந்த மாரி இது வந்து அவனுக்கு அவ்வளவா அவ்வளவா திங்க் பண்ண மாட்டான். அந்த மாரி அவன் வந்து ரொம்ப டெக்னிக்கலா பண்ணி வைப்பான். அந்த அந்த பழைய விபி சொன்னேன்ல, அவரும் இந்த எம் கூட சேர்ந்துட்டு ரொம்ப கண்றாவியா ஏதாவது ஒண்ணு ஒரு கஸ்டமர் பெரிய கஸ்டமர் கேட்டாருன்னு சொல்லிட்டு கண்றாவியா ஜஸ்ட் ஒர்க் ஆகும். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரிலாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி இடத்துல நேவிகேட் பண்றதுங்கிறது தனி ஸ்கில் தான் வேணும். ஏன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்ட் பண்ணிக்க கூடாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு லைட்டா நம்ம எகெயின்ஸ்ட் லைட்டா சொன்னோம்னா அப்படி கிடையாது. இப்படிதான் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளே மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டும் பண்ணிக்கக்கூடாது. கஸ்டமர்ஸ்க்கும் தேவையானதை நம்ம கொடுக்கணும். டீமையும் ஒன்றா எடுத்துகிட்டு போகணும். மாரலையும் நம்ம பார்த்துக்கணும். அவங்க நம்மளே தப்பாக பேசினா அது நம்மளோட ரெஸ்பெக்டையும் நம்ம காப்பாற்றிக்கணும். அப்படி கிடையாது இப்படின்னு சொல்கிறது. இல்லை வந்து நம்ம குவாலிட்டி ரிலேஷன்ஷிப் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பிஹேவ் பண்ணுறது. ஆப்போனண்ட் எப்படி தப்பாக பேசினாலும் எப்படி நம்ம சட்டசபையில் ஆம், அந்த ஆப்போசிட் பார்ட்டி எப்படி தப்பாக இதாக பேசினாலும் நம்ம விஜய் சார் வந்து ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறாரு. நம்ம அந்த மாதிரி டீசெண்டாக பொறுமையாக பிஹேவ் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி போகிறதெல்லாம் தான் ரியல் லைஃப் லெசன்ஸ் தேன் தேன் டூயிங் வாட் இஸ் ரைட் ஃபார் த ப்ராடக்ட். இதெல்லாம் இதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து "ஓ, இந்த சம்பளத்துக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும். வேறு வழி இல்லை. இருக்கிறத வச்சு நம்ம பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்மளும் பெரிய அப்பா டக்கர் கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒல்லி ஆகணும். இன்னைக்கு குண்டா இருக்கிற பிரியங்கா ஒல்லியா இல்லை இல்லை நார்மலாக ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண போகிறா. எப்படியாவது இன்னிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். 1 வீக் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஸ்டிக் த்ரூ பண்ணோன்னா அப்புறம் ஸ்லோவாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நான் உங்ககிட்ட மார்னிங் பேசிட்டேன் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ப்ராபப்ளி ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி பேசுகிறேன். ஓகே. Until then, this is me, Priyanka Neela Krishnan. I'll see you in the afternoon. Every day நான் இந்த வீடியோ போட்டுறேன். ஸோ தட் எவ்ரி டே நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் அதோட அவுட்புட் என்ன அந்த மாதிரி இருக்கும். ஓகே நைட்டுக்குள்ளே நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிடுறேன் August 10th. ஓகேங்களா? தேங்க்யூ என்ன லிசன் பண்ணதுக்கு. ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 4 மணி ஆகுது. இப்போ இனியும் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து வீக்லி பிஸ்னஸ் ரிவ்யூ இருந்துச்சு. கஸ்டமர் கால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர் கால் இருந்துச்சா அப்புறம் வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு சப்போர்ட் சப்போர்ட் டீம் கூட ஒர்க் பண்ண வேண்டிய கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்புறம் அடுத்த பேலோட் அடுத்த மந்த் செப்டம்பர் மந்த்துக்கு என்ன ஒர்க் பண்ணுங்கிறது ஸ்க்ரப் பண்ணி கொஞ்சம் ஆம், கொஞ்சம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஹோன் இன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. பாதி பண்ணியிருக்கேன். இனி ஒரு ஃபுல் ஐட்டம் வந்து திருப்பி வேற ஒரு ஐட்டமை வந்து இனியும் பெண்டிங் வச்சுருக்கேன். அது பண்ணணும் செப்டம்பர் மந்த்துக்கு. ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ செப்டம்பர் மந்த்துக்கு அந்த ஒர்க் இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ அது பண்ணணும். இப்படிதான் நம்ம காலையில் வந்தோமா 7 மணி அந்த மாதிரி. எவ்வளோ மணிக்கு வந்தோம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை.
ஆனா இப்போ நெறைய நேரம் இருந்துட்டேன். மோர் தென் 8 ஹார்ஸ். நான் இன்னைக்கு சாப்பிட கூட இல்லைல்ல உங்களுக்கு சொன்னேன்ல. உப்ப வரைக்கும் வெற்றிகரமா சாப்பிடாம நான் இருந்துட்டேன், 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 இருந்துட்டேன். சாப்பிடாம இருக்கிறது கஷ்டம்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னோட மணி இப்போ ஒரு மாரி விஷயம் நடந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அங்க வ வேலைக்கு விட்டுட்டு வந்திருந்தேன்ல அது. கேரியில. ஏன்னா அவங்க ரென்ட்டே பே பண்ணல. 1ஆம் தேதி பே பண்ணிட்டோம். 10ஆம் தேதி ஆச்சு இன்னியும் பே பண்ணல. பே பண்ணலைன்னா நம்ம எப்படி மார்ட்கேஜ் பே பண்றது? பெரிய ப்ராப்ளம் தான். அப்புறம் அவங்களோட பாஸ்ட் லேண்ட்லார்ட் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அது முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "இவங்க இப்படியே தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டேன், பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாரி பண்ணி நெறைய மந்த்ஸ்க்கு இதே மாரி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவென்ச்சுவலா அவங்கள வேணான்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு." அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ அந்த மாரி ஒருத்தவங்கள தான் நம்ம பர்லிங்டன் போய் பார்த்து, அவங்க அவங்க கடையெல்லாம் பார்த்து நம்ம அவங்கள வாடகைக்கு வச்சோம். கடைசியில பார்த்தா இவ்ளோ தலைவலி அவங்க கூட. ஃபர்ஸ்ட் மந்த் பேமெண்ட்டே பண்ணலைங்க அவங்க. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு இவங்கள வச்சுட்டு. ஸோ இந்த மாரி விஷயம் இது நடந்தோனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரெஸ் ஆனோனே நம்ம சாப்பிட ஆரம்பிப்போமா? நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம செய்ய தான் முடியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்ய தான் முடியும். பாவம் அவங்க சிங்கிளா இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னு நம்ம குடுத்தோம். இந்த மாரி பாவம் பார்த்தா இப்படிதான் ஆகும். அது லாங் டிஸ்டன்ஸ்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு அ பார்க்கலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அதுக்கப்புறம் நம்ம கையில இல்ல. ஆனா நான் சாப்பிடலைங்க. அது அது நடந்தோனே எனக்கு இம்மீடியட்டா எனக்கு சாப்பிடணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆனா நான் சாப்பிடுவேன். ஸோ ஆனா நான் சாப்பிடல. இப்போ வரைக்கும் சாப்பிடல. 4 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் சாப்பிடல. இனியும் சாப்பிடக்கூடாது. இதே மாரி இன்னைக்கு டே சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா, நம்ம இத கன்டின்யூ பண்ணி இந்த 1 வீக் நம்ம சாப்பிடாம இருந்தா, ஏதாவது நல்லது நடக்கலாம் லைஃப்ல. நான் உங்க கூட நைட்டும் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. ஓகே. லிசன் பண்ணதுக்கு தேங்க் யூ. இந்த மாரி யாராச்சும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அந்த மாரி ஏதாவது பண்றவங்க இருந்தீங்கன்னா, என் கூட ஜாயின் பண்ணுங்க. நம்மலாம் ஷேர் பண்ணிக்கலாம். லேட்டா வந்தவங்களே எல்லாம் கிளம்புறாங்க ஆஃபீஸ்லேருந்து. நம்ம கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு. டிராஃபிக் ஆயிடும் இல்லைன்னா. அதனால கிளம்பலாம். ஓகேவா? தேங்க் யூ எவ்ரிபடி. உங்கள ஈவினிங் மீட் பண்றேன். பாய். ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம காலையிலிருந்து சாப்பிடாம இருந்தோமா? மத்தியானம் கூட சாப்பிடாம இருந்தோமா? காலையில சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். எப்போ? 4 மணிக்கு. 4, 4:10 அந்த டைம்ல. அது வரைக்கும் சாப்பிடல. வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஏதோ ஒரு இது அப்ளை பண்ணியிருந்தேன். ஒர்க் ரிலேட்டட் தான். அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்காக ஒர்க் இருந்துச்சு. அது பண்ணேன். 6:00 ஆரம்பித்து விட்டது. அப்போ நான் ஒரு கோகனட் வாட்டரும் அப்புறம் சிப்ஸும் சாப்பிட்றேன். என்ன சிப்ஸ்னா, நம்ம ஊர் சிப்ஸு. எனக்கு இந்த சிப்ஸ் பிடிக்கும். என்ன சிப்ஸ்னா, நம்ம ஊரு நேந்திரம் சிப்ஸ். டிங் 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 டிங். நேந்திரம் சிப்ஸ். நேந்திரன் சிப்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் பிராண்ட் நேந்திரன் சிப்ஸ் மேட் வித் கோகனட் ஆயில். அதான் எனக்கு பிடிக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் நேந்திரன் சிப்ஸ் ப்ராப்ளமேட்டிக். ஏன் ப்ராப்ளமேட்டிக்னா, இது என்ன பிராண்டு? A1 சிப்ஸ் பிராண்டு. இது ப்ராப்ளமேட்டிக். ஏன் ப்ராப்ளமேட்டிக்னா, இதுல ரொம்ப தின்னா கட் பண்றாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் மெஷின் கட். எவ்வளோ தின்னா இருக்கு பாருங்க. மணி சேவ் பண்றதுக்கு இன்னைக்கு கொஞ்ச நாளா பிஸ்கட் எல்லாம் சிப்ஸ் கணக்குல அப்படியே சன்னமா வெட்டி 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 விப்பாங்களா இருக்கும். பாருங்க அவ்வளோ சன்னமா இருக்கு. இதை பார்த்தா சிப்ஸ் மாதிரியா இருக்கு? நம்ம நான்லாம் மேரி ராணி ஸ்கூல்ல படிக்கிறச்ச எங்க டாடி ஸ்கூல் முடிஞ்சோடனே என்னைய பிரணேஷ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நாங்க கொஞ்சம் அந்த சைட் போய் ஆப்போசிட்ல அந்த கீர்த்தி சிப்ஸ் கடை இருக்கும். காந்திபுரம் சித்தாபுதூர் அந்த ஏரியால. அங்க போய் பெத்த பெத்த சிப்ஸ் போட்டிருப்பாங்க. நல்ல குண்டா இருக்கும். இந்த நேந்திரம் சிப்ஸ் அத வாங்கிட்டு வருவோம். இப்பலாம் பாருங்க, இதெல்லாம் ஒரு சைஸா? பாருங்க மக்களே. இதெல்லாம் சிப்ஸ் சைஸா? சன்னமா இருக்கு. எவ்ளோ சன்னமா இருக்கு பாருங்க.
எல்லாமே அப்படிதான். சன்னமா இருக்கு. இத்துனூண்டு லைஸா மெல்லிசா இருக்கு. சன்னமா லூ. ம். நான் அதையும் சாப்பிடுறேன். வேற ஆப்ஷன் இல்ல. ஆனா ஐ டோன்ட் லைக் திஸ். இந்த ஊர்ல என்ன பிரச்சனைன்னா, இந்த ஊர்ல சிப்ஸ் நல்லா செய்வாங்க. ஆனா கோகனட் ஆயில்ல செய்ய மாட்டாங்க. கோகனட் ஆயில் தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஏவன் சிப்ஸ் நோ, நோ, நோ. சன் கூட வந்து சொல்லுது. நோ, நோ, நோ. இவ்ளோ குண்டா இருக்கு குண்டு பொண்ணு நானே சொல்றேன். கேட்டுக்கோங்க. ஏவன் சிப்ஸ் நோ. ஏன்னா எனக்கு எல்லா ஃபுட் பத்தி தெரியும். ஐ மீன் எனக்கு பிடிச்ச ஃபுட் பத்தி தெரியும். அப்படி தானே குண்டானேன். டிசைன் போட்டிருக்கிறது அதெல்லாம் கரெக்ட்டுங்க. ஆனா இவ்ளோ சன்னமா அப்படியே உஃப் அப்படின்னா பறக்கிற மாதிரியே சிப்ஸ் செய்வாங்க. சிப்ஸா ஃபெதர்ஸா? இனிமேல் சிப்ஸ வந்து ஃபெதர்ஸ்ன்னு விக்கணும். சீரியஸ்லி. தலைக்கு குளிச்சிருந்தேன் காலையில. எண்ணெய் தேய்ச்சுட்டேன் வந்து. ஓகே மக்களே. பிரியா வந்து சாப்பிட்டுட்டா. கம் கம் கம்னு. பரவால்ல. சாப்பிட்டாச்சு. இனி அளவா சாப்பிடணும். வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா சாப்பிடாம, அளவா இது பண்ணிட்டு இன்னைக்கு தூங்கிட்டு, அட்லீஸ்ட் வேற ஐஸ்கிரீம்ஸாவது சாப்பிடாம இருந்தேன். அது வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஸ்டஃப் இன்னைக்கு. முதல்ல எப்படின்னா, ஏதாவது ஒரு டைம்க்கு இத்துணூண்டு சாப்பிட்டேன்னா, ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவேன். அட்லீஸ்ட் இன்னிலேருந்து நம்ம கொஞ்சமா குறைக்கலாம். இன்னைக்கு இது சாப்பிட்டோமா, இ இனி ஒரு ஒரு இனி ஒரே ஒரு கேன் ஆஃப் ஒரு கொஞ்சம் ஒரு டம்ளர் ஆஃப் படாவாலா டம்ளர். இந்த டம்ளர் ஆஃப் கோகனட் வாட்டர் குடிச்சிட்டு, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நல்லா காலி அடிக்குது. காலி வருது. ஸோ அப்படியே ஏதாவது பார்த்துட்டு படுத்துக்கலாம். தேங்க் யூ விருக்ஷம். காத்து குடுக்குதுல, கடவுள் மாரி வந்து அதான் தேங்க்ஸ் டு த ட்ரீஸ் ஃபார் கிவிங் த ஏர். சரிங்க. நான் இன்னைக்கு வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஃபுட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா ரொம்ப குண்டாயிட்டே போயிடுவோம். நான் உங்கள நாளைக்கு மீட் பண்றேன். இந்த வீடியோவ நான் இதோட போட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் மீ பிரியங்கா நீலா கிருஷ்ணன். பாய் எவ்ரிபடி.